ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கேசரி எப்படி பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த கப்புக்கு ரவை எடுத்து வச்சுருக்கு. இந்த கப்பில் 1.5 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கு. கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, ஃபுட் கலர், கொஞ்சமாக நெய், தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கு, 4 ஏலக்காய் போட்டு. இனி நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை போய் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு வறுத்து ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ரவையை போட்டும் வறுத்து எடுத்துப்போம். இந்த கப்புக்கு 3 கப் தேங்காய் பால். இந்த ஸ்டேஜ்க்கு வந்த மாதிரிக்கு கொஞ்சமாக நெய் விட்டு கூட கொஞ்சம் கிண்டி விட்டுப்போம். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு கிண்டி விட்டுப்போம். இன்னும் 2 டீஸ்பூன் நெய் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது அந்த முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம்லாம் போட்டுப்போம். டேஸ்டியான தேங்காய் பால் கேசரி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.